முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா. இன்னைக்கு இந்த காணொலி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எதற்காக முருகப்பெருமான் வழிபாட்டில் மட்டும் அளவு குத்தும் நிகழ்வுகள் நிகழ்கின்றது என்பதை தெரிந்து கொள்வோம். அன்பர்ந்த அடியார்களே, நமது முருகப்பெருமான் என்பவர் போர்க்கடவுளாகவும் விளங்குவதால் முருகப்பெருமானை வழிபட்ட ஆதி தமிழர்கள் போர்க்களத்தில் போர் வீரர்களினுடைய உடலை தைப்பது எதுவாக ஆகினும் அதனுடைய வழி இவ்வாறாகத்தான் இருக்கும் என்பதை போர் வீரர்களினுடைய உடலையும் மனதையும் முன்கூட்டியே தயார் செய்வதற்கு இயகுவாகத்தான் இந்த முருகப்பெருமானினுடைய வழிபாட்டில் அழகுகளை குத்தி அவர்களை முன்கூட்டியே பக்தியின் துணை கொண்டு தயார் செய்தார்கள் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக ஒரு கூடுதல் தகவலாக, முருகப்பெருமான் வழிபாட்டிலும் காவல் தெய்வ வழிபாட்டிலும் குலதெய்வ வழிபாட்டிலும் ஆகம விதிகள் கிடையாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது. ஆக இதற்கு ஆதார சான்றுகளாக என்னென்ன இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வோம். ஆகம விதிப்படி ஆலயத்திற்குள் உதிரங்கள் சிந்தக்கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது. ஆனால் நமது முருகப்பெருமான் ஆலயத்தில் முருகப்பெருமானின் அடியார்கள் பக்தியோடு அளவுகளை குத்தி உதிரங்கள் சிந்தியபடிதான் நமது முருகப்பெருமான் ஆலயத்திற்குள்ளே நாம் பிரவேசம் செய்வோம் இல்லையா? இதுவே மிகப்பெரிய சான்றாக இதற்கு இருக்கின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, நமது குலதெய்வ வழிபாட்டிலும் காவல் தெய்வ வழிபாட்டிலும் பலி பூஜை என்று ஒன்று இருக்கின்றது. ஆக இதுவே அடுத்த சான்றாக விளங்குகின்றது என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த அடியார்களே, தமிழ் வேதத்தின் நாயகனாக விளங்கக்கூடிய நமது முருகப்பெருமானினுடைய அருளை பெற்று அடியார்களுக்கு நம்மால் என்ற உதவிகளை செய்து அவன் அருளை தினம் தினம் பெற்று கொள்வோம் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பகிர்ந்துக்கிறேன். நமது தமிழ் வேதம் 92 சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்திட்டு ஆல் ஆப்ஷன் தட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை அடையும். மேலும் நமது தமிழ் வேதம் 92 சேனலில் நிறையா ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம், சகலமும் முனீஸ்வரம். நம சிவாய.